இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபிஸ்ல ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சிகப்பரிசி இட்லி தான் பார்க்க போறோம். இந்த சிகப்பரிசியில நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. எப்படி நம்ம வெள்ளை வெள்ளையர் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி பண்ணுவோமோ அதே மாதிரி சிகப்பரிசியை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இட்லி பண்ணலாம். இதுலயும் நிறைய விட்டமின் இ, அயன் கண்டென்ட், புரோட்டீன் எல்லாமே இருக்கு. வாங்க பார்க்கலாம் இது எப்படி பண்ணலான்னு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அளவு எல்லாமே ஆழாக்குல தான் மெஷர் பண்ண போறேன். கப்புன்றதுனால நீங்க 215 கன்சிடர் பண்ணிக்காதீங்க, அது 200 கிராம்ஸ் தான். நான் இப்போ 300 கிராம் அதாவது 1.5 ஆழாக்கு சிகப்பரிசி எடுத்துக்க போறேன். எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து ஊற வச்சு அரைக்க போறோம். அளவு கம்மின்றதுனால இப்போ நான் 1/2 ஆழாக்கு சேர்க்கிறேன். 1.5 ஆழாக்கு அரிசி, 1 ஆழாக்கு சிகப்பரிசிக்கு 1/2 ஆழாக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது இட்லி அரிசி. இல்லை உருட்டு உளுந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். நீங்க புழுங்கல் அரிசி சேர்க்காமையும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட் இல்லைன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அழாக்கு நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இந்த கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. நீங்க வாங்கும் போதே இந்த மாதிரி கெட்டி அவல் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த மில்லட்ஸோடலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமான அளவுன்றதுனால நான் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா தனித்தனியாக ஊற வச்சு சேருங்க. அப்போ கூட உளுந்து தனியாகவும் மற்றது எல்லாத்தையும் ஒன்றாவும் சேர்த்து நம்ம அரைக்கலாம். இதை நான் வாஷ் பண்ணிட்டு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கிறேன். 2 மணி நேரம் ஊறினதை நான் மொத்தமாக உப்பு சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இட்லி மாவு பதத்துக்கு. 8 மணி நேரம் கழிச்சு நல்லா புளிச்சிருக்கு பாருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். அடியோடு மேலே இருக்கிறத மட்டும் தள்ளிட்டு இந்த மாவை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளஃபியாக இட்லி வரும் இந்த மாதிரி எடுத்தா. தட்டில் மாவை சேர்த்து ஸ்டீம் பண்ணிடலாம் ஒரு 8 நிமிஷம். ரொம்ப இட்லி எடுக்கிறதெல்லாம் காமிக்கல, லெங்க்தியா வீடியோ போகும்னு. பாருங்க இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. எடுக்கும் போதே கையில பிஞ்சு வர மாதிரி இருக்கு. நடுவில் டெக்ஸ்டர் பாருங்க, ஸ்பஞ்சியா ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. இட்லி மாவே நீங்க தண்ணி சேர்த்து தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிகப்பரிசி இட்லி ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.